ஹாய் கைஸ், டுடே நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி சாதம். அதுக்கு சாப் பண்ண வெங்காயம், பச்சை மிளகா கீரி எடுத்துக்கோங்க. ஒரு 3 அல்லது 4 வெங்காயம் எடுத்திருக்கேன், அரிஞ்சு எடுத்திருக்கேன் நீள் வாட்டத்தில். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 5 to 6 தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி சாதன்றதால அதிகமாக தக்காளி ஆட் பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி சாத பொடிங்க. தக்காளி சாதம் இல்லை, லெமன் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே இது காமனான பொடி தான், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கரம் மசாலா தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பட்டை, பூ, இலை எடுத்துக்கலாங்க. அடுத்தது வந்து மஞ்சள் தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுன்னு பூ, பட்டை, இலை அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், ஆனியன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutes போல் பாயில் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து டர்மரிக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கி கோல்டன் கலரில் வந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு விழுதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். அடுத்தது சின்ன ஸ்பூன் அளவு கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தக்காளி சாதம் மசாலா. நான் சின்ன ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன், மீடியமான ஸ்பூன். அந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 minutes போல் குக் ஆகட்டும். ஓகே, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா குழன்னு வதங்கிடணும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம், நிறைய போட வேணாம். சாதத்து கூட கிளறும் போது, வடித்த சாதத்தாக கூட தான் இதை கலர போகிறோம். அப்போ வந்து சாதத்து கூட சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 5 minutes போல் இது நல்லா குக் ஆகட்டும். மீடியம் அது சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ரெசிபி நல்லா குக் ஆகிடுச்சு. தேவையான அளவு சாதம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் கிண்டுறதுக்கு சாதத்தை நல்லா இந்த மாதிரி பெரிய பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க. சாதம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி குழம்பு வந்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதத்தில் தக்காளி குழம்பு ஆட் பண்ணியாச்சுங்க. இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி கிளறி எடுத்துக்கலாம். தக்காளி குழம்புல நான் கொஞ்சமாக தாங்க உப்பு போட்டேன். நம்ம சாதம் கிளறும் போது உப்பு போட்டு கிளறணும்னா நல்லாயிருக்கும், அதனால தான் இப்போ ஆட் பண்ணுறேன். இதை மாதிரி தூவி விட்டுக்கோங்க. தூவி விட்டு நல்லா கிளறிக்கோங்க. சுவையான தக்காளி சாதம் ரெடிங்க. கடைசியாக இதில் வறுத்த முந்திரி, வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்தெடுத்த முந்திரி, வேர்க்கடலைங்க.
இது ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க, வேணான்னா விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. இப்போ இது ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தக்காளி சாதத்தை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுங்க. இந்த தக்காளி சாதத்தா கூட கருணக்கிழங்கு ஃப்ரை அண்டு கடல வடை வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.